உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். பாக்ஸிங் டே டெஸ்ட் தொடரில் இந்திய அணி 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது. இதனிடையே விராட் கோலியை ஆஸ்திரேலிய ஊடகங்கள் கடுமையாக விமர்சித்து வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ரசிகர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். மெல்பர்னில் நடைபெற்று வரும் பார்டர் கவாஸ்கர் தொடரின் 4வது டெஸ்ட் போட்டியில் முதலில் ஆடிய ஆஸ்திரேலிய அணி 474 ரன்கள் குவித்தது. சிறப்பாக விளையாடிய ஸ்டீவ் ஸ்மித் டெஸ்ட் தொடரில் தனது 34வது சதத்தை நிறைவு செய்து சச்சின் மற்றும் விராட் கோலி ஆகியோரின் சாதனையை முறியடித்தார். தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா 3 ரன்களிலும், ராகுல் 24 ரன்களிலும், விராட் கோலி 36 ரன்களிலும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 164 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இதனிடையே நேற்றைய ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய இளம் வீரர் சாம் கான்ஸ்டாஸ் மீது விராட் கோலி இடித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் விராட் கோலிக்கு போட்டி கட்டணத்தில் 20% அபராதம் விதிக்கப்பட்டது. அதே சமயம் விராட் கோலி வேண்டுமென்றே தன் மீது மோதவில்லை, கிரிக்கெட்டில் இவ்வாறு நடப்பது சகஜம்தான் என கான்ஸ்டாஸ் விளக்கம் அளித்துள்ளார். ஆனால் இந்த விவகாரத்தில் விராட் கோலியை கிளவுன் கோலி என்றும் சூட் என்றும் அந்நாட்டு ஊடகங்கள் இன்று கடுமையாக சாடியுள்ளன. மேலும் விராட் கோலியின் செயல் ஆஸ்திரேலிய ரசிகர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தினம் விராட் கோலி அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிய போது மைதானத்தில் இருந்த ஆஸ்திரேலிய ரசிகர்கள் சிலர் வம்பிழுத்ததால் அவர் கோபமடைந்தார். இந்த விவகாரம் குறித்து சென்னையைச் சேர்ந்த கிரிக்கெட் ரசிகர்கள் சிந்துஸ்ரீ மற்றும் வினோதிடம் பேசினோம். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எப்பவுமே இந்தியன் பிளேயர்ஸை வந்து தாக்குறதும், ஸ்லெட்ச் பண்ணுறதும், அவங்களை கிண்டல் பண்ணி பேசுகிறதும் இதே தான் அவங்களுக்கு வேலையாக இருக்குது. இது வந்து ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது, ஒரு இந்தியனாக பார்க்கும்போது எனக்கு வந்து அது ரொம்ப எனக்கு வெறுப்பேற்றுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஆடியன்ஸ் வந்து அவங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை பண்ணுறது ரசிக்கிறாங்கன்றது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுத்து தானே அமைச்சோம். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு டெஸ்ட் மேட்ச் நம்ம ஊர் ஆளுங்க போய் அங்கே விளையாடும்போது இப்படி மீடியா சைட்லேருந்தே பண்ணுறன்றது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. அது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது தான். ஆஸ்திரேலிய அணியால் 10 ஆண்டுகளாக பார்டர் கவாஸ்கர் கோப்பையை வெல்ல முடியாத விரக்தியில் அந்நாட்டு ஊடகங்கள் இந்திய வீரர்களை விமர்சனம் செய்வதாக ரவி சாஸ்திரி கருத்து தெரிவித்துள்ளார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.